ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல தோல்வி கொடுத்திருக்கிறோம், 10 தோல்வி கொடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலோட 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். மொரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா மொரட்டு அடிமைய? இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மொரட்டு அடிமை யாரு? மோடியுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்ச உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிர்கிட்டையும் ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். இதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றிய அரசு நமக்கு கூட நிக்குதா, துணைக்கு நிக்குதா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? எதுவும் கொடுக்கறது இல்ல. கல்வி நிதி பெண்டிங். ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசு நமக்கு தேவையா? நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தொடர்ந்து சொல்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படிங்கிற தேர்தல். இதுல டெல்லி அணியை வீழ்த்தி தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்ட வேண்டும். செய்வோமா? இவ்வளவு திட்டங்களை பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல முதல் இடத்துல இருக்கு. 11.19%, 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக மாறி இருக்கு. இப்ப தேர்தல் வந்துருச்சுன்னு பிரதமர் திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்க 2 பேரும் தான் வராங்க. தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் வரல, எந்த நிதியும் வரல. எத்தனையோ மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வருது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஏன் தெரியுமா? இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான் மதச்சார்பின்மைக்கு, ஜாதி மத பேதம் எல்லாத்தையும் மறந்து நாம அத்தனை பேரும் இங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டுக்கே இல்ல இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம். அப்படி இருக்கிறதுனாலதான் சங்கி கூட்டத்தை நாம உள்ள விடாதனாலதான் இந்த மாவட்டம் திமுகவோட கோட்டையா இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. மக்களுடைய எழுச்சியும் அன்பையும் பார்க்கும்போது மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைவது உறுதி. 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் ஒரே டிரான்ஸ்பர்ல நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு அக்கவுண்ட்ல போட்டாரு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. மோடி மேல அவ்வளவு பயம். எங்க அண்ணன் எங்க முதலமைச்சர் இந்த காசை கொடுத்திருக்காரு, மோடி மினிமம் பேலன்ஸ் சொல்லி அந்த பணத்தை சுருட்டிட போறாருன்னு மகளிர் ரொம்ப தெளிவா அந்த முடிவு எடுத்தாங்க. மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சவுடன் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆனோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தரோன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமா போய் பாருங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் நம்முடைய தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. நாம திருப்பி சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தல்ல ப்ரூவ் பண்ணுவோமா? நிச்சயம் செய்வோமா?